வணக்கம். நான் காது மூக்கு தொண்டை மருத்துவர் சுபஜோதி குமார். நான் இங்கே ஷப்னா மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 3 வருஷமாக கன்சல்டண்ட்டாக வந்துட்டுருக்கேன். இஎன்டி காது மூக்கு தொண்டை பிரிவு சமீப காலமாக நிறையா பிரச்சனைகள் மக்களுக்கு வந்துட்டுருக்கு. குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் நிறையா தவிர்க்க முடியாத வியாதிகள் காது மூக்கு தொண்டை டிபார்ட்மெண்ட்டில் பேஷண்ட்ஸ் ரெகுலராக பார்க்க முடியுது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இங்கே இருக்க எல்லாருக்குமே காதில் அழுக்கு தேங்கிறது அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்குமே காதில் அழுக்கு தேங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அழுக்குகள் அப்படின்னா காதில் இயற்கையாகவே வயது முதிர்ந்த செல்கள் நீக்கப்படுறதுக்காக உருவாக்கப்படுற ஒரு சின்ன திரவம் தான் அழுக்கு. சில பேருக்கு கெட்டியான அழுக்கு இருக்கும், சில பேருக்கு மென்மையான அழுக்கு இருக்கும். மென்மையான அழுக்கு இருக்க யாருமே கவலைப்பட வேண்டாம், அந்த அழுக்கு இயற்கையாகவே வெளியே வந்துடும். கெட்டியாக இருக்க அழுக்கு மட்டும் சில பேருக்கு வெளியே வராது. அப்படி வெளியே வராட்டினாலுமே நீங்கள் அதுக்கு எந்த ஒரு இயர்பட்ஸோ இல்லை காதில் சேஃப்டி பின் இல்லை சாவி வச்சு நோண்டுறது இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் வெளியே வரக்கூடிய அழுக்கும் மேற்கொண்டு உள்ளே போகுமே தவிர வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அப்போ எப்படி தான் எடுக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த அழுக்கு காது மூக்கு தொண்டை மருத்துவரை பார்த்துட்டு அதை எடுக்கிற அளவில் இருக்கிறா, தேவைப்பட்டால் அதை எடுக்கணும், இல்லை அப்படின்னா அதை அப்படியே விட்டுறது ரொம்ப நல்லது.